அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவம் அலகு 1ல் ஒளியியல் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1. ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும் இந்த பண்பு நிழல்கள் உருவாக காரணமாகிறது. விடை நேர்கோட்டில் நிழல்கள். 2. ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது. விடை எதிரொலிப்பு அடைகிறது. 3. கண்ணாடி பரப்பு ஒளியை நன்கு எதிரொலிக்கிறது. விடை கண்ணாடி. 4. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். இதற்கான விடை ஆற்றல். 5. நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும், ஆனால் மரமேஜையின் பரப்பில் பார்க்க இயலாது. ஏனெனில் இதற்கான விடை ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பில் நடைபெறுகிறது மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு மரமேஜையில் நடைபெறுகிறது. அடுத்து, பின்வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? விடை மேகம். ஒளியானது எதிரொலிக்கும் பரப்பை அணுகும் போது எதிரொலிப்பு நடைபெறுகிறது. ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது, ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். அடுத்து 9. பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது? இதற்கான விடை ஆ மற்றும் ஈ. சரி, இதற்கான விடை முதல் விடை ஆ மற்றும் ஆ தான். ஒளி நேர்கோட்டில் செல்கிறது, ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே அனுமதிப்பதில்லை. சரியா? இந்த 2 வரிகள். அப்போ ஆ மற்றும் ஆ தான் விடை. சரி, ஓகே. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்கலாம். ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் நேரான மாயபிம்பம். ஒளி எதிரொலிப்பானது பொருட்களை காண உதவுகிறது. அடுத்து பாருங்க 3. ஒளிக்கதிர்கள் பளபளப்பான பரப்பின் மீது விழும்போது அவை எதிரொலிப்பு அடைகின்றன. 4. சூரிய ஒளியானது 7 வண்ணங்களின் கலவையாகும். அடுத்து 5. ஒரு வெள்ளொளியானது 7 வண்ணங்களாக பிரிகை அடையும் நிகழ்வு நிறப்பிரிகை எனப்படும். அடுத்து பாருங்க 6. சந்திரன் சூரியனிடமிருந்து ஒளிக்கதிர்களை எதிரொலிக்க செய்கிறது. அடுத்து, முப்பட்டகம் பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம். அடுத்து 8. சொரசொரப்பான பரப்பின் மேல் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறுகிறது. அடுத்து பாருங்க, கீழ்காணும் கூற்றுகள் சரியா தவறா என ஆராய்க. கூற்று தவறு எனில் சரியான கூற்றை எழுதுக. 1. சூரிய ஒளியானது நீர்த்துளிகளின் மூலம் நிறப்பிரிகை அடைந்து வானவில் தோன்றுகிறது. விடை சரி. 2. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது. எனவே பெரிஸ்கோப்பின் மூலம் தோன்றும் பிம்பமும் இடவள மாற்றம் அடைகிறது. விடை தவறு. சரியான கூற்று என்னன்னா, சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது, ஆனால் பெரிஸ்கோப்பின் மூலம் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் இன்றி கிடைக்கிறது. இடவள மாற்றம் அடைவதில்லைன்னு எழுதிக்கலாம். அடுத்து, சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காண முடிகிறது. விடை சரி. அடுத்து, புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது. விடை சரி. அடுத்து பாருங்க, ஊசித்துளை காமிராவில் தோன்றிய பிம்பம் தலைகீழ் பிம்பம் ஆகும். விடை சரி. 6. ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம். விடை தவறு. சரியான கூற்று ஊசித்துளை காமிராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் மாறுபட்டது. அடுத்து 7. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் மாற்றம் அடைகிறது. விடை தவறு. என சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் மாற்றம் அடைவதில்லை. சமதள ஆடி ஒளி ஊடுருவாத ஒரு பொருள் ஆகும். விடை சரி. ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும். விடை தவறு. ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் எதிர்பக்கத்தில் அமையும் தான் சரி. அடுத்து, நம்மை சுற்றி இருக்கும் பொருள்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கின்றோம். இதற்கான விடை தவறு. இதற்கான விடை தவறு. என ஒளியின் ஒழுங்கற்ற எதிரொலிப்பின் மூலமே காண்கின்றோம். அடுத்து, ஒரு வெள்ளொளியானது முப்பட்டகம் வழியே செல்லும் போது அது 7 வண்ணங்களாக பிரிக்கடைகிறது. விடை சரி. அடுத்து, பொறுத்துக நேர்கோட்டு பண்பு. விடை ஊசித்துளை காமிரா. சமதள ஆடி பெரிஸ்கோப். மின்மொழிப்பூச்சி ஒளிரும் பொருள். நிலா ஒளிரா பொருள். அகன்ற ஒளி மூலம் 5 பாருங்க, இங்க இருக்கு புறநிழல். அடுத்து 6 என்னது? ஒழுங்கான எதிரொலிப்பு. 6 பளபளப்பான பரப்பு. 7 சூரியன். விடை முதன்மை ஒளி மூலம். அடுத்து 8 பாருங்க, 7 வண்ணங்கள். 7 வண்ணங்கள் என நிறப்பட்டை. இது அதற்கான விடை. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து சுருக்கமான விடையளி. முதல் கேள்வி பாருங்க, எதிரொலிப்பு விதிகளை படத்துடன் கூறுகின்றிருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 7, 8 இருக்கு. பார்க்கலாமா? இங்கே இருக்கு பாருங்க, 7வது பக்கத்துல இந்த படத்தை வரைஞ்சுக்குங்க. இதுல இங்கே எதிரொலிப்பு பரப்பு, படுகதிர், இது எதிரொலிப்பு கதிர். இங்கே PN, PO,
எழுதிக்கங்க. பிஓ இது வந்து என்கியூ. ஓகேவா? இது ஐங்கிறது படுகோணம், ஆறுங்கிறது எதிரொலிப்பு கோணம். இந்த படத்தை வரைஞ்சிட்டு அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒளி எதிரொலிப்பு விதிகள் இருக்கும். இந்த 2 விதிகளையும் நீங்கள் எழுதிக்கலாம். முதல் கேள்விக்கான விடையம் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். சரியா? கோணம் ஐ கோணம் ஆறு வந்து சமமாக இருக்கும். படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க இரண்டாவது கேள்வி. படத்தில் ஒரு பென்சில் ஒரு ஆடியில் மேலே இருக்கும் நிலையை காட்டுகிறது எனில் ஆடியில் தோன்று பென்சிலின் பிம்பத்தை வரைகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பென்சிலில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எவ்வாறு ஆடியில் எதிரொலிக்கப்பட்டு கண்ணிற்கு அதன் பிம்பம் கிடைக்கிறது படம் வரைந்து காட்டுகின்றிருக்காங்க. இதற்கான இது கொடுத்துருக்காங்க. படம் பாருங்க. பென்சில் கொடுத்துருக்காங்க, கண் கண்ணாடி. இதற்கான விடையை பார்க்கலாமா? இங்கே பாருங்க, ஆடியில் தோன்றும் பென்சிலின் பிம்பத்தை வரைகின்றிருக்கு. பாருங்க, வீடியோ அப்படியே ஒன் பை ஒன்னா கொண்டு வரேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்க. முதல்ல ஆடி வரைஞ்சிக்க. இங்கே வந்து இருக்கிறது ஆடி. அடுத்து இங்கிட்டு பென்சில் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து பென்சில். சரியா? அதுக்கு கீழே ஆடி கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்ணாடி. இதுக்கு அதுதான் கண்ணாடி. கண்ணாடின்னு எழுதிக்கிட்டு கீழே இங்கே ஒரு பென்சில். சரியா? அடுத்து இந்த மாதிரி ஆடியில் தோன்று பென்சில் பிம்பம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பென்சிலில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எவ்வாறு ஆடியில் எதிரொலிக்கப்பட்டு கண்ணிற்கு அதன் பிம்பம் கிடைக்கிறது படம் வரைந்து காட்டுக்கன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இது பென்சில். இங்கே பாருங்கள், கீழே வந்து முதல்ல கண்ணாடி ஓ அப்படின்னு இடத்துல கண்ணாடின்னு எழுதிக்கிங்க. ஓ. இது வந்து பென்சில். பென்சிலிருந்து வரும் ஒளிக்கதிர் வந்து இந்த மிரரில் பட்டு கண்ணாடியில் பட்டு எப்படி எதில் கண்ணுக்கு வருது, கண் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல எதிரொலிக்கப்பட்டு கண்ணிற்கு வந்த பிம்பம். அது மூலம் தான் நம்ம பார்க்குறோம் ஒரு பொருளை வந்து. இங்கே வந்து இடையில இருக்கிறது இது குத்துக்குடி என். ஓகேவா? இங்கே ஐஆர் படுகோணம், எதிரொலிப்பு கோணம். ஓகேவா? இதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க. ஒருவர் தன் முன்னால் ஆடியின் ஒரு மரத்தின் பிம்பத்தை 3.5 மீட்டர் தொலைவில் இருந்து பார்க்கிறார். மரம் அவர் கண்களில் இருந்து 0.5 மீட்டர் தொலைவில் பின்னாலே இருக்கிறது எனில் மரத்திற்கும் அவர் கண்ணிற்கும் இடையே உள்ள தொலைவு என்ன? பொருளைக்கான நமக்கு அவசியமான காரணிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பாருங்க. மனிதனுக்கும் கண்ணாடிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளோ? 3.5 மீட்டர். மனிதனுக்கும் மரத்திற்கும் இடையே உள்ள தொலைவு 0.5 மீட்டர். மரத்திற்கும் கண்ணாடிக்கும் இடையே மொத்த தொலைவு எவ்வளோ அப்படின்னா 2ஐயும் கூட்டினோம்னா 4 மீட்டர். படுகோணம் வந்து ஐ வந்து 4 மீட்டர். 4 படுகோணம் இது சமம். நம்ம இதில் படிச்சிருக்கோம். பொருளுக்கும் கண்ணிற்கும் இடையே உள்ள தொலைவு வந்து கண்ணாடி மற்றும் மனிதனுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட 6 அதை கூட்டினோம்னா 3.5 6 4 மீட்டர். 6ஓடது 7.5 மீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? பொருளைக்கான அவசியமான காரணிகள் ஒளி, ஆடி, பொருள். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 4வது கேள்வி. ஒளிரும் பொருள்கள் என்றால் என்ன? இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா தாமாகவே ஒளிரக்கூடிய பொருட்கள் ஒளிரும் பொருள்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து சூரிய ஒளி, மின்சார பல்பு. அடுத்து 5வது கேள்வி பாருங்க. நிலா ஓர் ஒளிரும் பொருளா? காரணம் கூறுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பக்க எண் 2ல் இருக்கு. பார்க்கலாமா? இருக்கு பாருங்க. பக்க எண் 2ல் உங்களுக்கு தெரியுமான்னு கட்டம் இருக்க. சந்திரன் ஓர் ஒளிரும் பொருளான் இருக்கு. இது கீழே அப்படியே எழுதிக்கலாம். ஆம், சந்திரன் நன்கு ஒளியை தரும் மூலம் ஆகும். ஆனால் சந்திரன் தாமாகவே ஒளியை உமிழும் மூலம் அல்ல. அது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பின் அதனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது. இது வரல எழுதிக்கலாம். 5வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க 6வது கேள்வி. ஒளியை உட்கவரும் பண்பினை பொறுத்து பொருள்களின் 3 வகைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 12ல் இருக்கு. பார்க்கலாமா? இங்க இருக்கு பாருங்க. எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன்னு அப்படியே எழுதிக்கலாம். முதல் பாயிண்ட் 6வது கேள்விக்கான விடை ஒளி ஊடுருவும் பொருள்கள். ஒளியை முழுவதும் தன் வழியே அனுமதிக்கும் பொருட்கள் ஒளி ஊடுருவும் பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. உதாரணங்கள் ஏதாவது இதில் இருக்கிறது 2 எழுதிக்கிங்க. அடுத்து பகுதி ஊடுருவும் பொருட்கள்னு போட்டுட்டு இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக ஒளியை பகுதியாக தன் வழியே செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் பகுதி ஊடுருவும் பொருட்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து சொரசொரப்பான கண்ணாடி எழுதிக்கலாம். அடுத்து 3 பாருங்க. ஒளி ஊடுருவா பொருட்கள் போட்டுட்டு ஒளியை தன் வழியே முழுவதுமாக அனுமதிக்காத பொருட்கள் ஒளி ஊடுருவாய் பொருட்கள் எனப்படும் போட்டுட்டு உதாரணங்கள் கட்டடச்சுவர், கெட்டி அட்டை, கல் ஏதாவது 2 எழுதிக்கிங்க. 6வது கேள்விக்கான விடை. அடுத்து 7வது கேள்வி. நிழல்களின் பகுதிகள் யாவைன்னா இதற்கான விடை இங்கே இருக்கு. கருநிழல், புறநிழல். இந்த 2 மட்டும் எழுதினா போதும். அடுத்து நிழல்களின் பண்புகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. பக்க எண் 13ல் இருக்கு. பார்க்கலாமா? இங்கே பாருங்க, நிழலின் பண்புகள்னு இருக்கும். 8வது கேள்விக்கான விடை. இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் வந்து பெரிய கொஸ்டினில் கேட்டாங்கன்னா 6 பாயிண்ட் எழுதலாம். நீங்கள் சுருக்கமான விடையில் கேட்டாங்கன்னா ஏதாவது 3 அல்லது 4 பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் இருந்து எழுதிக்கிங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, இது 8வது கேள்விக்கான விடை.
அடுத்து 9வது பாருங்க, சமதள ஆடி என்றால் என்ன? இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 15ல் இருக்கு. பார்க்கலாமா? இங்க இருக்கு பாருங்க. சமதள ஆடி என்பது எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வளவளப்பான ஒரு சமதள பரப்பு ஆகும். ஒரு சமதள ஆடியானது அதன் முன் தோன்றும் பொருளின் பிம்பத்தை உருவாக்கும். இது 9வது கேள்விக்கான விடை. அடுத்து 10வது கேள்வி, முப்பட்டகம் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 20ல் இருக்கு. பார்க்கலாமா? இங்க இருக்கு பாருங்க. முப்பட்டகம் என்பது 2 சமதள பரப்புகளுக்கு இடையே குறுங்கோணம் கொண்ட முழுவதும் கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்கினால் உருவாக்கப்பட்ட பொருளாகும். இது 10வது கேள்விக்கான விடை. அடுத்து 11, கண்ணுறு ஒளி என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 19ல் இருக்கு. பார்க்கலாம். இங்க இருக்க பாருங்க. கண்ணுறு ஒளி என்பது பல்வேறு நிறங்களை கொண்டது. ஒவ்வொரு நிறமும் குறிப்பிட்ட ஒரு அலைநீள மதிப்பை கொண்டது. கண்ணுறு ஒளியின் அலைநீள நெடுக்கமானது 400 நேனோமீட்டர் முதல் 700 நேனோமீட்டர் வரை மதிப்பு உடையது. இது வரல எழுதிட்டீங்க. ஓகேவா? 11வது கேள்விக்கான விடை. 12வது கேள்வி பாருங்க, கீழ்காணும் பொருட்களை அட்டவணையில் சரியான இடத்தில் நிரப்புக. இதுல என்னன்னா நட்சத்திரம், செங்கல் சுவர், தாவரங்கள், கண்ணாடி, கோள்கள், மின்பல்பு, எரியும் மெழுகுவர்த்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையில் நம்ம நிரப்பணும். ஒளி மூலங்கள் அப்படின்னா என்ன எழுதலாம்? நட்சத்திரம், மின்பல்பு, எரியும் மெழுகுவர்த்தி. ஒளியை எதிரொலிப்பவை என்னது? செங்கல் சுவர், கண்ணாடி, தாவரங்கள், கோள்கள். சரியா? இது எழுதிக்கலாம். தாவரங்கள்ல பார்த்தாலும் கடல்வாழ் தாவரங்கள்ல வந்து சிலது ஒளி வந்து எமிட் பண்ணும். ஓகேவா? ஒளி உமிழும் தன்மையுடையது. இதுதான் கரெக்ட். அடுத்து 13 பாருங்க, 1 மீட்டர் 45 சென்டிமீட்டர் உயரமுடைய ஒரு சிறுவன் நீளமான ஒரு அடியிலிருந்து 2 மீட்டர் தொலைவில் இருக்கிறான் எனில் பின்வருவனவற்றை நிரப்புகன்னு இருக்கு. சிறுவன் மற்றும் ஒரு சிறுவன் இருக்கான். அவனோட பிம்பத்திற்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளவு இருக்கும்? 4 மீட்டர். ஆடியில் தோன்றும் சிறுவனுடைய பிம்பத்தின் உயரம் 1 மீட்டர் 45 சென்டிமீட்டர். அது ஒரே மாதிரி அளவுடையதா இருக்கும். அடுத்து சிறுவன் 1 மீட்டர் தொலைவு ஆடியை நோக்கி சென்றால் சிறுவனுக்கும் அவனோட பிம்பத்திற்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளவு இருக்கும்? 2 மீட்டர். ஓகேவா? இது அதற்கான விடை. அடுத்து ஏதேனும் ஒரு பொருள் ஒன்றையும் ஊசித்துளை காமிரா ஒன்று உருவாக்கும் அப்பொருளின் பிம்பத்தை வரைகின்றது. இதற்கான விடை பக்க எண் 5ல் இருக்கு. பார்க்கலாமா? இங்க பாருங்க, பக்க எண் 5ல் இருக்கு. இந்த மரத்தை வரைஞ்ச பொருள் வந்து மரம். சரியா? இங்க வந்து இது வந்து என்னது? தலைகீழ் பிம்பம் வந்து மரம் வந்து தலைகீழா தெரியுது. இந்த மாதிரி வரைஞ்சுக்கணும். இது பெட்டி வரைஞ்சுக்குங்க. பெட்டியில இந்த இடத்துல ஊசி துளை இருக்கும். சரியா? இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க XY மரத்துல பொருள் மரம்னு வந்து XY, இங்க X', Y' தலைகீழா இருக்கிறதுல. இப்போ ஒளிக்கசியும் திரை வந்து இங்க இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சுக்குங்க. ஓகேவா? 14வது கேள்விக்கான விடை. அடுத்து 15வது கேள்வி பாருங்க, அவசர கால ஊர்திகளில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை இடவலமாக மாற்றி எழுதப்பட்டிருப்பதன் காரணம் என்னன்னு இருக்கு. இதற்கான விடை பக்க எண் 18ல் இருக்கு. பார்க்கலாமா? இங்க இருக்கு பாருங்க, சமதள ஆடியின் இடவல மாற்றம் என்ற பண்பு இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஊர்தியில் பின்னோக்கி எழுதப்பட்ட வார்த்தையின் எழுத்துக்கள் முன் செல்லும் வாகனத்தின் கண்ணாடியில் இடவல மாற்றத்தின் காரணமாக ஆம்புலன்ஸ் என நேராக தெரியும். இது 15வது கேள்விக்கான விடை. அடுத்து 16வது பாருங்க, ஆடியில் தோன்றும் சில பெரிய ஆங்கில எழுத்துக்களின் பிம்பங்கள் மாறாமல் இருக்கின்றன. இதர பெரிய ஆங்கில எழுத்துக்களின் பிம்பங்கள் மாற்றம் அடைகின்றன. இதற்கு காரணம் என்ன? விளக்குகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. AHIMOTUVWX மற்றும் Y போன்ற 11 எழுத்துக்களின் பிம்பங்கள் மாற்றம் அடைகின்றன. இதற்கு சமச்சீர் தன்மையே காரணமாகும். மற்ற எழுத்துக்களின் பிம்பங்கள் மாறாமல் இருக்கின்றன. இதற்கு இடவல மாற்றம் காரணமாகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 17வது கேள்வி பாருங்க, M1 மற்றும் M2 என்ற இரு ஒன்றுக்கொன்று செங்குத்தான சமதள ஆடிகள் படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன. AB என்ற கதிர் M1 என்ற சமதள ஆடியோடு 45 டிகிரி படுகோணத்தை ஏற்படுத்துகிறதுன்னு இருக்கு. இதுக்கு வந்து இங்க பாருங்க, இந்த மாதிரி மாதிரில வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. டேஸ் ஆகியவை எதிரொலிப்பு கதிர்கள் ஆகணும். இதுல வந்து BCCD தான் எதிரொலிப்பு கதிர்கள். இந்த டிகிரியெல்லாம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றிலையும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 39 டிகிரி வந்து இது 51, இது வந்து 51, இது 39. இதை அப்படியே பார்த்து மார்க் பண்ணிக்கிங்க. அப்புறம் ABBC தான் ஆகியவை படுகதிர்கள். BC என்ற கதிர் ஏற்படுத்தும் படுகோணம் எவ்வளோ அப்படின்னா கோணம் I வந்து 39 டிகிரி படுகோணம். CD என்ற கதிர் ஏற்படுத்தும் எதிரொலிப்பு கோணம் வந்து கோணம் R வந்து 39 டிகிரி. ஓகேவா? அடுத்து ராஜன் கடிகார பிம்புகளின் படங்களை கொண்டு விளையாடுகிறான். அவன் தன் அறையில் உள்ள கடிகாரத்தை பார்க்கிறான். அது 1:40 என காட்டுகிறது. பின்வரும் படங்களில் ராஜன் கடிகாரம் மற்றும் அதன் கண்ணாடி பிம்பத்தில் கடிகார முட்களை எவ்வாறு வரைந்திருப்பான்? இதற்கான விடையை பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் வரைஞ்சிருப்பாங்க. பார்த்துக்குங்க. அப்படியே தலைகீழா 1:40 தான் 1:20 இந்த மாதிரி. அடுத்து
19வது கேள்வி பாருங்கள், ஒளியின் எதிரொலிப்பு என்றால் என்ன? இதற்கான விடையை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒளியின் எதிரொலிப்பு என்றால் என்ன? இதற்கான விடை, எந்த ஒரு பொருளின் மேற்பரப்பையும் அடைந்த பிறகு ஒளி கதிர்கள் மீண்டு வருவது ஒளியின் எதிரொலிப்பு எனப்படும். இது 19வது கேள்விக்கான விடை. அடுத்து 20வது கேள்வி பாருங்கள், ஒரு ஒளிக்கதிர் 50 டிகிரி கோணத்தில் ஒரு சமதள அடியில் விழுகிறது எனில் எதிரொலிப்பு கோணம் என்ன? இதற்கான விடை, படுகோணத்தின் மதிப்பு 90 டிகிரி மைனஸ் 50 டிகிரி 40 டிகிரி. கோணம் I. ஒளி எதிரொலிப்பு விதியின்படி படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம். அப்போ I = R. கோணம் I 40 டிகிரினா கோணம் R 40 டிகிரி. அப்போ எனவே எதிரொலிப்பு கோணம் 40 டிகிரி ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 21வது கேள்வி, சமதள ஆடியில் இடவள மாற்றம் பற்றி நீவிர் அறிவது என்ன? இதற்கான விடை, சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும். அதாவது இடது பக்கத்தில் பொருளின் பிம்பம் வலது பக்கத்தில் உள்ள பொருளின் பிம்பமாக சமதள ஆடியில் எதிரொலிக்கும். இதுதான் இதற்கான விடை. அடுத்து பாருங்க, ஒளியின் நிறமாலையை எவ்வாறு பெறலாம்? 22வது கேள்வி, பக்க எண் 20ல் இருக்கு, பார்க்கலாமா? இங்க இருக்கு பாருங்க. ஒரு வெள்ளொளியானது முப்பட்டத்தின் ஒரு சமதள பரப்பின் வழியே செல்லும் போது மற்றொரு சமதள பரப்பின் வழியே 7 வண்ணங்களாக பிரிகையடையும் இந்நிகழ்வு நிறப்பெருகை என அழைக்கப்படுகிறது. இவ்வாறு பெறப்படும் நிறங்களின் தொகுப்பு நிறமாலை எனப்படும். இது 22வது கேள்விக்கான விடை. அடுத்து 23வது கேள்வி பாருங்க, நியூட்டன் வட்டினை வேகமாக சுழற்றும் போது ஏன் அது வெண்மை நிறத்துடன் தோற்றமளிக்கிறது? இதற்கான விடை பக்க எண் 20ல் இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. நியூட்டன் வட்டினை அதன் மையம் வழியே செல்லும் அச்சினை பொறுத்து வேகமாக சுழற்றும் போது எல்லா நிறங்களும் ஒரே நேரத்தில் நம் கண்ணின் ரெட்டினாவை அடைந்து நமக்கு வெண்மை நிறத்தை உணர்த்துகிறது. நியூட்டன் வட்டு மூலம் வெண்மை நிறம் 7 வண்ணங்களை உள்ளடக்கியது என அறிய முடியும். இது 23வது கேள்விக்கான விடை. அடுத்து 24வது கேள்வி பாருங்க, நிழல் என்றால் என்ன? நிழலை உருவாக்க தேவையான பொருள்கள் யாவை? இதற்கான விடை பக்க எண் 13ல் இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. ஒளியானது நேர்கோட்டில் மட்டுமே பயணிக்கும். அது தன் பாதையில் உள்ள பொருளை சுற்றி வளைந்து செல்லாது. எனவே நிழல்கள் உருவாகின்றன. நிழல்கள் எப்போதும் ஒளி மூலத்திற்கு எதிர் திசையில் உருவாகும். ஒளிபுகா பொருட்கள் தன் மீது விழும் ஒளியை மேலும் பரவாமல் தடுத்து விடுவதால் நிழல்கள் உருவாகின்றன எழுதிட்டு, இந்த ஒளி மூலம் ஒளிபுகா பொருட்கள் இந்த இரண்டையும் எழுதிக்கிங்க. ஓகேவா? ஒளி உருவாக காரணமான பொருட்கள்னு எழுதிட்டு ஒளி மூலம் ஒளிபுகா பொருட்கள். 24வது கேள்விக்கான விடை. அதாவது நிழலை உருவாக்க தேவையான பொருட்களை எழுதிக்க, நிழலை உருவாக்க தேவையான பொருள்கள் போட்டு அந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. ஓகே. அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விரிவாக விடையளின்றிருக்கு. முதல் கேள்வி, ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு என்றால் என்ன? படத்துடன் விவரின்றிருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முதல் கேள்விக்கான விடை. முதல்ல ஒழுங்கான எதிரொலிப்புன்னு தலைப்பு போட்டுக்குங்க. எதிரொலிக்கும் பரப்பு வளவளப்பாகவும் சமதளமாகவும் இருப்பின் ஒழுங்கான எதிரொலிப்பு நடைபெறும். ஒழுங்கான எதிரொலிப்பில் படுகதிர்கள் இணைகதிர்களாக பரப்பின் மேல் விழுந்து இணைகதிர்களாகவே எதிரொலிக்கப்படுகின்றன. இந்த இடத்துல எதிரொலிப்பில் எழுதிக்கிங்க. ஒழுங்கான எதிரொலிப்பில் எழுதிக்கலாம். ஓகேவா? எதிரொலிப்பில் படுகதிர்கள் இணைகதிர்களாக பரப்பின் மேல் விழுந்து இணைகதிர்களாகவே எதிரொலிக்கப்படுகின்றன. இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஒழுங்கான எதிரொலிப்புக்கு இந்த படம் 2வது இருக்குது பாருங்கள், இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஒழுங்கற்ற எதிரொலிப்புக்கு இதை வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒழுங்கற்ற எதிரொலிப்புன்னு தலைப்பு போட்டு பரப்பு சொரசொரப்பாக இருப்பின் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறும். இந்நிகழ்வின் எதிரொலிப்பிற்கு பின் ஒளிக்கதிர்கள் வெவ்வேறு திசையில் செல்கின்றன எழுதிக்கிங்க. அடுத்து 2வது கேள்வி, ஒளிரும் மற்றும் ஒளிரா மூலங்கள் இவற்றிற்கிடையான வேறுபாட்டை கூறுக. ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருகின்றது. இதற்கான விடையை பார்க்கலாமா? ஒளிரும் மூலங்கள், ஒளிரா மூலங்கள். ஒளிரும் மூலங்கள் தானே ஒளியை உமிழும் பொருட்கள் ஒளிரும் பொருட்கள் எனப்படும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒளிரா மூலங்கள் தானே ஒளியை உமிழா பொருட்கள் ஒளிரா பொருட்கள் எனப்படும். இதில் எனப்படும்னு எழுதிக்கிங்க. ஓகே, ஒளிரா பொருள்கள் எனப்படும்னு எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து எடுத்துக்காட்டுக்கு வந்து சூரியன் எரியும் மெழுகுவர்த்தி. இதுக்கு எடுத்துக்காட்டு புத்தகம், பென்சில் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, இது வந்து 2வது கேள்விக்கான விடை. அடுத்து 3வது கேள்வி பார்க்கலாமா? 3வது கேள்வி பாருங்க, அன்றாட வாழ்வில் நீ காணும் ஒளியின் நேர்கோட்டு பண்பு நிகழ்வுகள் 2 கூறுகன்றிருக்கு. இதற்கான விடை வந்து பக்க எண் 4ல் இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, பக்க எண் 4ல் ஒளியானது நேர்கோட்டில் பயணிக்கிறது. அது தன்னுடைய பாதையை தன்னிச்சையாக மாற்ற இயலாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். இது ஒளியின் முக்கியமான பண்புகளில் ஒன்றாகும்னு எழுதிட்டு, அடுத்து எடுத்துக்காட்டு வந்து மரங்களின் கிளைகளின் வழியே சூரிய ஒளி செல்லுதல், சன்னல் கம்பிகளின் வழியே சூரிய ஒளி செல்லுதல், லேசர் விளக்கின் ஒளி செல்லுதல் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது 3வது கேள்விக்கான விடை. அடுத்து 4வது கேள்வி, எதிரொலிப்பு மற்றும் நிழல் வேறுபடுத்துக. இதற்கான விடை எதிரொலிப்பு விளைவாக ஒளிக்கதிர்கள் கண்ணாடி பரப்பின் மேல் பட்டு மீண்டு வருகிறது. நிழல் வந்து ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியே செல்ல அனுமதிப்பதில்லை.
இது பாருங்கள், எதிரொலிப்பு கதிர்களின் மூலமாக பிம்பம் உருவாகின்றது. இது ஒளிபுகா பொருட்கள் தன் மீது விழும் ஒளியை மேலும் பரவாமல் தடுத்து விழுவதால் நிழல்கள் உருவாகின்றன. இது 3வது பாயிண்ட். எதிரொலிப்பின் விளைவாக தோன்றிய பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். ஒளி மூலத்தின் முன்னே வைக்கப்பட்ட வெளிப்புற வடிவத்தை மட்டுமே நிழல்கள் காட்டும். இது 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கேன், இதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்த விடை கூட நீங்கள் எழுதிக்கலாம். எதிரொலிப்புக்கும் நிழலுக்கும் இங்கே ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதை எழுதிக்கங்க. ஓகேவா? இது கரெக்டான விடை தான், இதை நீங்கள் எழுதிக்கலாம். எதிரொலிப்பு என்பது ஒரு ஒளியானது நேர்கோட்டில் சென்று பொருள் மீது பட்டு மீண்டும் திரும்பி விலகி செல்வதாகும். ஒளி ஊடுருவா பொருள் தன் வழியே ஒளி செல்ல அனுமதிக்காததால், இந்த இடத்துல அனுமதிக்காததால் எழுதணும், அனுமதிக்காதால் ஏற்படுவது நிழல். ஒளியானது மூலத்திலிருந்து மற்றொரு ஒளி மூலத்தில் வருகிறது. இது ஒரு ஒளி மூலத்தை தடுப்பதிலிருந்து உருவாகிறது. இது பிரதிபலிப்பு படத்தில் விவரங்களை அளிக்கிறது. நிழல் நிழல் பொருட்களின் வெளிப்புறத்தை மட்டுமே தருகிறது. இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். அடுத்து 5வது கேள்வி பாருங்க. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகளை கூறுக. இதற்கான விடை பக்க எண் 18ல் இருக்கு, பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள் போட்டு, சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது, சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மாய பிம்பமாகும். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். சமதள ஆடியிலிருந்து பொருள் இருக்கும் தொலையும் பிம்பம் தோன்றும் தொலையும் சமம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும். இதுவரை எழுதிக்கலாம். 5வது கேள்விக்கான விடை. அடுத்து 6வது கேள்வி. பின்வரும் படங்களின் மூலம் நீவிர் அறிவது என்னன்னு இருக்கு. இங்கே 2 படங்கள் மெழுகு வர்த்தி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு குழல் டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்கள்ல இருந்து பார்க்குறோம். இது AB. அடுத்து பார்த்தோன்னா வளைவானது கொடுத்துருக்காங்க. இதில் நேராக இருக்கக்கூடிய டியூப் கொடுத்துருக்காங்க. மெழுகுவர்த்தியிலேருந்து கண்கள் பார்க்குற மாதிரி. சரியா? இதை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நீவிரி என்ன அறியறீங்க, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறது தான் அறியறீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். அதாவது இந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒளியானது நேர்கோட்டில் செல்லும், ஒளியானது தானே வளைந்து செல்லாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். மேற்கண்ட படத்தில் இருந்து B படமானது ஒளியின் முக்கியமான இப்பண்பினை விளக்குகிறது. படம் Aவில் உள்ள ஒளியானது தானாகவே வளைகிறது. இந்த பண்பு ஒளியில் நடைபெறாத நிகழ்வாகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பின்வருவனவற்றை வரையறுக்கின்றிருக்கு. படுகதிர், எதிரொலிப்பு கதிர், குத்துக்கோடு, படுகோணம். இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விடை பாருங்க. படுகதிர்னா எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிக்கதிர் படுகதிர் எனப்படும். எதிரொலிப்பு கதிர்னா எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் விழும் புள்ளியிலிருந்து மீண்டு வரும் கதிர் எதிரொலிப்பு கதிர் எனப்படும். குத்துக்கோடுனா படுபுள்ளியின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு குத்துக்கோடு எனப்படும். படுகோணம் படுகதிருக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம் எனப்படும். இது 7வது கேள்விக்கான விடை. இந்த 4 பாயிண்ட்ஸ் படுகதிருக்கு இது, எதிரொலிப்பு கதிர்னா எந்தது அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்து குத்துக்கோடு, படுகோணம், இந்த 4 பாயிண்ட்டும் எழுதிக்கிங்க. ஓகேவா? இது 7வது கேள்விக்கான விடை. அடுத்து 8வது கேள்வி. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களை ஊசி துளை காமிரா உருவாக்கும் பிம்பங்களோடு ஒப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாமா? பக்க எண் 19ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்க எண் 19ல் இங்கே இருக்குது. முதல்ல அட்டவணை மாதிரி போட்டுக்கோங்க. ஊசி துளை காமிராவில் தோன்றும் பிம்பம்னு போட்டுட்டு, அடுத்து சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம்னு போட்டுட்டு, இது மெய் பிம்பம். பிம்பத்தின் அளவு பொருளின் அளவுடன் ஒப்பிடும்போது மாறுபடலாம். இது தலைகீழ் பிம்பம். இங்கே மாய பிம்பம். பிம்பம் மற்றும் பொருளின் அளவு சமம், நேரான பிம்பம். இது 8வது கேள்விக்கான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.